கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை சொல்கிறார், வெற்றி பவானி சொல்கிறார். என் ராஜா உன்னை சொல்கிறார், வெற்றி பவானி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரப்பிடித்து அழைத்துச் செல்வார், கரப்பிடித்து அழைத்துச் செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்ற அந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலிருந்து அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலக வாழ்வில் வாழும்போது நாம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான குண அதிசயம், ஒரு கேரக்டர், அதுதான் என்னது? மன்னிப்பு. பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் வாழுகிற உலகம் பாருங்க, இந்த உலகம் பாருங்க பல்வேறு குறைவுகள் நிறைந்த மனிதர்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகிலே வாழும்போது பாருங்கள், இந்த உலகம் அநேக
துர்குணம் நிறைந்த மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. அப்போது பாருங்கள், மனுஷர் மத்தியிலே கசப்புகள், கோவப்படுறது, மூர்க்க குணம், பாருங்கள் தூஷணம் பேசுறது, இப்படி பாருங்கள் இப்படிப்பட்ட குணங்கள் மனுஷர் மத்தியில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போது இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த உலகத்தில் வாழுகிறபடினால் நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் பாருங்கள் வாழுகிற இடத்துல, பாருங்கள் நண்பர்கள் மத்தியிலே நம்ம வாழும்போது பாருங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும்போது, ஒருவருக்கொருவர் உறவாடி கொள்ளும்போது நாம் நம்முடைய இருதயத்திலே காயப்படுவது, வேதனை அடைவது, இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் எதிர்கொள்ள தான் செய்கிறோம். பிறரோடு பேசும்போது சில நேரத்தில் பாருங்கள் சிலர் காயப்படுத்துகிற விதத்தில் பேசிடுவாங்க, சில நேரத்தில் நம்மளை வேதனைப்படுத்துகிற விதத்தில் பேசிடுவாங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறபடியால் அதனால தான் ஆண்டவர் இங்கே தேவ ஜனங்களாகிய நாம் பிறர் நம்மை காயப்படுத்தும் போது, பிறர் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவ அன்பிலே எப்படி நடக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது தான் ஆவியானவர் இங்கே சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் சில தவறுகளை செய்து நமக்கு நம்முடைய வாழ்வில் நமக்கு வேதனை உண்டாக்கும் போது பாருங்கள், அது இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போது கர்த்தர் தேவ ஜனமாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக, தீர்வாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார். பாருங்க, இதை கொலோசியரில் ரொம்ப அழகாக பாருங்க பவுல் ஆவியானவர் மூலமாக எழுதுகிறார். பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, இங்கே வேத வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. பாருங்க, வசனம் அழகாக சொல்லுது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். இன்னொரு நபர் மேலே எனக்கு ஒரு குறைபாடு உண்டாகும் போது அவங்கள குறித்து ஒரு வருத்தம், ஒரு மனவேதனை, என்ன இப்படி நடந்துக்கிட்டாங்களே என்கிட்ட அப்படின்னு சொல்லி என் இருதயத்திலே ஒரு வேதனை வரும்போது பாருங்க, அந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளாய் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லித்தரார். பாருங்க என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அவங்கள மன்னிச்சிரு, நீ அவங்கள என்ன செய்கிற, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்க, குறிப்பாக எப்படி நம்மை மன்னிக்க சொல்லுகிறாரு, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். மனுக்குலம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து பாருங்க மனிதர்கள் பாவிகளாய் மாறிவிட்ட போது பாருங்க தேவன் அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவன் எப்படி உண்டு பண்ணுகிறாரு, இயேசு கிறிஸ்து நம்ம செய்த பாவத்துக்கான தண்டனையை அவர் என்ன செய்கிறார், சுமந்துட்டு இப்போ பாருங்க நம்ம அடைய வேண்டிய அந்த அந்த தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்துட்டு இப்போ பாருங்க தேவன் நம்முடைய இருதயத்தை தேடி வந்து பாருங்க நம்மை மனம் திரும்ப செய்து பாருங்க நம்ம செய்த பாவத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மை மனம் திரும்ப செய்து அந்த பாவத்தை என்ன செய்கிறார், இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாக என்ன செய்கிறார், இப்பொழுது மன்னித்து விடுகிறார். தேவன் வந்து நம்ம அவருக்கு விரோதமாக பாவம் செய்த உடனே பாருங்க தேவன் ஒன்றும் இருதயத்தில் என்ன என் பிள்ளைங்க இப்படி செஞ்சிட்டாங்களே எனக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி தேவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே கசந்து கொண்டு இல்லை. பாருங்க தேவன் அதற்கான தீர்வை பாருங்க மனுஷனுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க ஒருவர் நமக்கு விரோதமாக செய்யும் போது
தேவன் அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் குமாரன் மனுஷர்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் என்ன செய்து அதற்கான தண்டனை சிலுவையில் என்ன செய்து விட்டார், சுமந்து விட்டபடியால் இப்போ பாருங்கள், தேவன் முதலாவது நம்ம என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். மன்னிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, நீ என்ன பண்ணிடு, உனக்கு விரோதமாக பிறர் சில தப்பிதங்களை செய்யும் போது, உன்னை வேதனைப்படுத்தும் போது நீ அவர்களை என்ன செய்து விடு, மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கற்றுத்தருகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் மிக அழகாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் அப்போ இயேசு பேசின முதலாம் வார்த்தையிலே அதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக அங்கே பாடுகளை அனுபவித்த போது பாருங்க, இயேசு பாருங்க எப்படி தனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை இயேசு எப்படி அங்கே பாருங்க கையாளுகிறார். பாருங்க, 3½ ஆண்டு காலங்கள் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கி பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி இப்படியாக ஒரு முழு தேசத்துக்கே நன்மை செய்தார். அதேபோல் தம்முடைய 12 சீஷர்களை பாருங்க, அவர் தம்மோடு கூட அவர்களை அழைத்து சென்று அந்த 12 சீஷர்களுக்கு என்ன செய்தார், நன்மை செய்தார். இப்படியாக பாருங்க, அவர் எல்லோருக்கும் நன்மை செய்தார். ஆனால் பாருங்க, அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையில் என்ன செய்யும், அறையும் என்று சொல்லி பாருங்க அவங்க பிலாத்தினிடத்தில் சொல்லுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நன்மையை பெற்ற ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை விட்டு விட்டு என்ன செய்கிறாங்க, ஓடி விடுகிறார்கள், பயந்து ஓடி விடுகிறார்கள். பேதுரு இயேசுவை நான் அறியவில்லை, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை மறுதலித்து விடுகிறான். யூதாஸ் காரியத்து பாருங்க இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாய் மாறினான். இப்படியாக பாருங்க, இயேசுவினிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் எல்லோரும் பாருங்க இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவரை கைவிட்டு போனது மட்டும் இல்லை, அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி பாருங்க அவர்கள் இப்படியாக இயேசுவுக்கு விரோதமாய் பாருங்க செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, தம்மை சிலுவையில் அறைந்த அவர்களுக்காக இயேசு சிலுவையில் அவர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு சீசரெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஐயோ இவ்வளோ நன்மை பெற்ற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எனக்கு விரோதமாக இப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே என்ன பண்ணல, இருதயத்தில் கசப்பு கொண்டு பிதாவே அவர்களை தண்டியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, ஜெபிக்கலை. இல்லை 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 இயேசு எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, எப்படி சொல்கிறாரு பாருங்க, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், ஏன் தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்கிறார்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, இயேசு தம்மை சிலுவையில் அறைந்த ஜனங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிதாவே அவர்களுக்கு மன்னியும். அப்போது யோசிச்சு பாருங்க, இதை தான் அங்கே கொலோசியர் 3:13 எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். எது என்ன சொல்லுது, இயேசு எப்படி தமக்கு துரோகம் செய்த ஜனங்களை மன்னித்தாரோ, எப்படி நாம் செய்த பாவங்களை, நாம் இயேசுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், அந்த பாவத்தை எல்லாம் இயேசு என்ன செய்தார், மன்னித்தார் அல்லவா. அப்போது அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க.
அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே நாம் பல வேளையிலே இந்த உலகத்தில் நடக்கும்போது மனிதர்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சில நேரம் வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, காயப்பட வேண்டியதாக இருக்குது, கசப்படைகிற சூழ்நிலைகள் வருகிறது. அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு தீர்வு என்ன? திரும்ப அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறதில்லை, அல்லது அவங்களுக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தில் பகை கொள்வதல்ல, அவர்களை விரோதிக்கிறது தீர்வல்ல. எது தீர்வா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களை என்ன செய்திரு? மன்னிச்சிரு. நான் ஒன்றை மன்னித்தேன், அதை போல் நீயும் பிறரை என்ன செய்திரு? மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் யோசேப்பினோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பாருங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், 16வது வசனம், 17வது வசனம், இப்போ 19வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரர்களை எப்படி மன்னிக்கிறார் என்ற அந்த காரியத்தை இங்கே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, யோசேப்போடு கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக செயல்பட்டு யோசேப்புக்கு மிகுந்த தீமை செய்தார்கள். யோசேப்பை தூக்கி பாருங்க குழிக்குள்ளே போட்டாங்க, அவனை அடிமையாக விற்றார்கள். அதன் நிமித்தம் பாருங்க, யோசேப்பினுடைய தகப்பனார் யாக்கோபு ஒரு பெரிய சீமான், மிகுந்த ஒரு செல்வந்தன், மிகுந்த பணக்கார அக்கு மகனாய் இருந்த யோசேப்பு, யாக்கோபு பெரிய செல்வந்தன், பெரிய சீமான், அவருடைய மகன்தான் யோசேப்பு. அதுவும் அவருக்கு ரொம்ப செல்ல மகனாக இருந்த இந்த யோசேப்பு பாருங்க, அவருடைய சகோதரர்கள் செய்த தீமையினால் அடிமையாக பாருங்க எகிப்தில் விற்கப்பட்டு அங்கே அடிமையாக வேதனை அடைய வேண்டிய காரியங்கள்லாம் அங்கே நடந்தது. ஆனால் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், யோசேப்பு பாருங்க கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பிறகு அவர் தமக்கு தீமை செய்த ஒருவர் மேலேயும் அவர் என்ன செய்யலை, கசப்பு கொள்ளவே இல்லை. எல்லாரும் என்ன செய்கிறார், மன்னித்து விடுகிறார். இங்கே தம்முடைய சகோதரர்களை அவர் எப்படி மன்னிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, யாக்கோபு அவருடைய முழு குடும்பமும் எல்லாரும் எகிப்துக்கு வந்தாச்சு. இப்போ யாக்கோபு வயதான பிறகு அவர் மரித்து போகிறார். மரித்து போன பிறகு பாருங்க, யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருதயத்தில் ஒரு பயம் வருது. ஐயோ, இப்போது நம்முடைய தகப்பன் இருந்த வரைக்கும் யோசேப்பு நமக்கு நன்மை செய்தான், இப்போ தகப்பனார் இறந்து விட்டார். இப்போது அதனால் கடந்த காலத்தில் நம்ம யோசேப்புக்கு செய்த அந்த பொல்லாப்பை நிமித்தம் இப்போது நமக்கு சரிக்கு சரி அவன் கட்டி விடுவானோ என்று சொல்லி பயந்து பாருங்க ஆள் அனுப்புகிறாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்லாம் ஆள் அனுப்பி, இப்படி உங்கள் தகப்பனார் ஒரு செய்தி சொல்ல சொன்னார், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து என்ன செய்யும் மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டாருன்னு சொல்லி பாருங்க, தகப்பனார் பேரில் சகோதரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, யோசேப்புக்கு ஆள் அனுப்பி செய்தி அனுப்புகிறாங்க. அதை கேட்ட உடனே பாருங்க, அதை கேட்ட உடனே யோசேப்பு பாருங்க சகோதரர்களை பார்த்து எவ்வளோ பச்சமாக பேசுகிறாரு பாருங்க, சொல்கிறாரு பாருங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பாருங்க, இங்கே சகோதரர்லாம் யோசேப்பினோட சகோதரர்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ,
நம்ம செய்த தீமைக்கு சரிக்கு சரி கட்டிடுவானோ, நமக்கு தீமை செய்திருவானோ யோசேப்பு அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்பினோட சகோதரர்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் கூப்பிட்டு பாருங்க, அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்களை என்ன செய்வேன், பராமரிப்பேன், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பச்சமாக இங்கே யோசேப்பு என்ன செய்கிறார், பேசுகிறதை இங்கே என்ன செய்யணும் பார்க்கிறோம். பாருங்க, தன்னுடைய இருதயத்தில் எந்த பகையை என்ன செய்யலை, தன்னுடைய சகோதரர்கள் மேலே வைக்கலை, எந்த விரோதத்தையும் வைக்கலை. அவர்கள் செய்த தீமைக்கு இவர் என்ன செய்கிறாரு, நன்மை செய்து இப்படியாக கர்த்தருடைய அன்பின் பிரமாணத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறது பார்க்கிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை தான் இங்கே யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் பாருங்க, 21வது வசனம், கடைசி வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க, இங்கே கர்த்தர் அவருடைய அன்பில் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லும்போது அதில் ஒரு இது சொல்கிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை என்ன பண்ணு, நன்மையினாலே என்ன செய்ய, வெல்லு அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இந்த ஆண்டோடைய அன்பின் நடக்கையை பாருங்க, யோசேப்பு அப்படியே பாருங்க தன்னோட வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு அடுத்த அந்த பதவிக்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துகிறார். யோசேப்பு முழு எகிப்துக்கும் அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார். பாருங்க, உயர்த்தின பின்பு ஒரு நாள் கூட பாருங்க, யோசேப்பு இப்படி போத்திபார் மனைவி எனக்கு விரோதமாக அநியாயம் பண்ணி என்னை சிறைச்சாலையில் அடைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்யலை, பகை கொள்ளவே இல்லை. தனக்கு தீமை செய்த எல்லாரையும் யோசேப்பு மன்னிக்கிறது மட்டும் இல்லை, பாருங்க, அவர்கள் செய்த தீமையை என்ன பண்ணுறாரு, இவர் திரும்ப வெல்லுறார். எப்படி, தனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மையை செய்து இப்படியாக பாருங்க, அவங்களுக்கு நன்மை செய்து இப்படியாக தேவ அன்பை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எல்லாரையும் பராமரிக்கிறார், சாப்பாடு போட்டு என்ன செய்கிறார், பராமரிக்கிறார். பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பெரிய பாடம் என்ன, இந்த உலக வாழ்விலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பாருங்க ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதுக்கு ஒரே வழி பாருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ வரைக்கும் அதான் ஆண்டவர் சொல்லிட்டார் கொலோசியர் 3:13, ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைபாடு உண்டானால். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் வாழ வரைக்கும் நம்ம மனுஷர்களோடு தான் பேசுகிறோம், மனுஷர் மத்தியில் தான் வாழுகிறோம். அப்போது மனுஷன் இன்றைக்கி என்ன செய்கிறான், பாவியாக இருக்கிறான். அப்போது பாருங்கள், அப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் சில வேளையில் நம்ம இருதயத்தில் காயப்படுற சூழ்நிலை வரும், இருதயத்தில் வேதனை அடைகிற சூழ்நிலைகள் வரும். பிறர் நம்மை அற்பமாக எண்ணுகிறது, நம்மளை சில நேரம் வெட்கப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வது, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், எதிர்கொள்வோம். அப்போது அப்படிலாம் எதிர்கொள்ளும் போது திரும்ப நம்ம அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள பகைத்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடும், நம்முடைய வாழ்வில் மிகுந்த நஷ்டத்தை அடைந்து விடுவோம். ஆனால் அதற்கு பதில் நாம் பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளை ஆகிய அவருடைய அன்பின் கட்டளையின் நடக்கை ஆகிய அந்த பிறரை மன்னித்து விடுங்கள் என்ற அந்த தேவனுடைய மன்னிப்பின் சுபாவத்தில் நடக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையிலே பாருங்கள் இந்த உலக வாழ்விலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியும், யோசேப்பை போல என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பாருங்கள், வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலையும் ஒருவேளை சில நேரத்தில் நமக்கு சில தீமைகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் நாம் அந்த சூழ்நிலையிலும் நாம் பாருங்கள் எரிச்சல் அடையாமல் அதற்கு பதிலாக மன்னிப்பிலே நான் நடப்பேன் என்று நாம் சொல்வோமானால் தேவ பிள்ளைகளே, அது பாருங்க நமக்கு உண்டான தீமையை கூட எப்படி யோசேப்புக்கு தீமை இழைக்கப்பட்டது. ஆனால் யோசேப்பு ஆதியாகமம் 50:20 சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டார், நன்மையாக முடிய பண்ணிட்டார்னு சொன்ன மாதிரி
யோசேப்பு பிறரை மன்னித்த போது கர்த்தர் பாருங்க, யோசேப்புக்கு செய்யப்பட்ட தீமையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நன்மையாக மாற்றிட்டார். அதே போல தான் நாமும் கூட நம்முடைய வாழ்வில் நமக்கு சில தீங்கு செய்யப்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நாம் இந்த மன்னிப்பின் குணத்திலே நடப்போமானால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வந்த தீமைகளெல்லாம் நன்மையாக என்ன செய்து விடுவார்? மாற்றி விடுவார். ஆதலால் நாம் இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் ஒரு கிருபை கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய மன்னிப்பின் குணத்தில் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிட போகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சத்தியத்தை நாம் தொடர போகிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசிய அந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. எவ்வளோ அருமையாக எங்களோடு இந்த நாளில் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எங்களை மன்னித்தாரோ அதை போல் நாங்களும் மன்னிக்கும்படி இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. இந்த சத்தியத்தை யோசேப்பை போல எங்கள் வாழ்க்கையிலே எந்த நாளில் செயல்படுத்த ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த உலக வாழ்விலே பிறர் அவர்களுக்கு காயப்படுத்தும் விதத்தில் நடக்கும்போது, ஒருவேளை அவர்களை வேதனைப்படுத்தும் விதத்தில் நடக்கும்போது இருதயத்திலே கசப்பு கொள்ளாமல் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பலத்தை கொண்டு பிறரை மன்னித்து விட, தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து விட இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை இந்த காரியத்திலே நடப்பதற்கு பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் பலனுக்கு இடம் கொடுத்து பிறரை மன்னிக்கிறவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்திருளுங்க. அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே யோசேப்பை போல சில தீமைகளை சந்தித்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவர் எதிர்கொண்ட தீமையெல்லாம் நீ நன்மையாய் முடியை செய்து இப்படியாக உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதித்து, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவங்க எந்த இடத்துல அவங்க வெட்கத்தை அனுபவித்தாங்களோ ஏசாயா 61:7 அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான பலன் உண்டாகும்படி ஆசீர்வதித்தருளுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.